அந்த ஜெஃப்பால செத்த எல்லாருக்கும் குட்டி டிடிஎஃப் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த சைக்கோவை கொண்டு ஜெஃப் த கில்லரோட பார்ட்டையே முடிக்கிறான். ஸோ மணி வேற ஆயிட்டு, இவனுக்கு வேற எங்கே போனானேன்னு தெரியலையே. டேய் சீக்கிரம் வாங்கடா, எவ்வளோ நேரம்டா? சார்ண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் எவ்வளோ நேரம்டா, பாடி தாங்காதுடா. ஸோ உங்களோட வச்சுட்டு சரி நான் சொன்னதெல்லாம் நான் இருக்குல்ல, நான் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே செய்யுங்க. அந்த அங்கே இடம் இருக்கு, மண்வெட்டி கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஆமாம் இருக்குண்ணா. தோண்டி அதை புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுங்க. ஓகேடா அண்ணே? அது என்னடா, சரி ஒரு கோட்டுன்னு கோழி பிரியாணி எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன், நல்லா பண்ணி விடுங்க. சரி. உங்களை வச்சுட்டு பஸ்ஸுக்கு வேறு லேட் ஆகிட்டேன். ஏன்டா இதுதான் அவர் செய்ய சொல்லுதாரு? அதெல்லாம் நமக்கு எதுக்கு, காசு கொடுக்காரு செய்கிறோம். வா 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 வா. அக்கா மொக்கா யாரும் இல்லை, சீக்கிரம் குழி தோண்டு. நல்லா தண்டை ஆழமாக தோண்டு. கூட நான் தோன்றேன். இந்த தோண்டு ஒரு கோட்டை ஒரு பிரியாணி. குழி குழியும் தோண்ட மாட்டேங்கி. சீக்கிரம் தோண்டு போனால் கோட்டரும் பிரியாணி வாங்கலாம். 10 மணிக்கு கடையை வேற பூட்டிடும். தோண்டு ஓடு வரப்பா தோண்டு. முடியல முடியலப்பா முடியல. குழியை தோண்டிச்சு, போனத்தை இறக்குங்க கீழே. மெதுவா அடி மாதிரி. மண்ணை போடுறா, மணி 10 ஆயிட்டே. நம்ம பணத்தை புதைக்காம தூரத்துக்கு போட்டால் என்னடா பண்ணுவான்? டேய் அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா. காலையில் வந்து தோண்டி பார்த்தாலும் பார்ப்பான். அந்த மாதிரி ஆளு அவன். சரி நல்லா மீடா. இடி இடிக்குடா, இவ்வளோ காத்தடிக்கு. என்னடா ஏதோ சவுண்டு தான் ஏதோ கேட்கு. எனக்கு பயமாக இருக்குடா. வாடா போய் பக்கா. எங்கே போகுது நம்ம வாழ்க்கை? என்ன ஃபோன் வருது? ஹலோ யாரு? டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்துருக்கம்மா. கிட்ட உட்காந்து பார்க்கணுமா? கேபிள் ராஜா தானே நீங்க? யாருக்கோ ஃபோனை போட்டு டிவி சரியா தெரியல, ஒன்றும் சரியா தெரியலன்னு இருக்கேன். வைமா ஃபோனை. ஐயோ சாரிங்க ராங் நம்பர். நமக்கு என்ன எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஹலோ இது அந்த சவுண்ட் இல்ல? I see you mad you. நைட்டு 12 மணிக்கு தூங்காம உனக்கு என்னடி பேச்சு? உன்னையும் எல்லாரும் கூடயும் அனுப்பி வைக்க வேண்டியதா? பயமா இருக்கு, விட்டுருங்க. என்னைய புதைச்சா மட்டும்